வணக்கம். தமிழன் செய்திகள். நாகர்கோவிலில் ஓடும் பேருந்தில் பயணியிடம் சென்று போய் செயின் பறித்த கும்பலால் பயணிகள் பீதியடைந்துள்ளனர். நாகர்கோவிலில் ஓடும் அரசு பேருந்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பயணியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது. செயினை பறித்து விட்டு பேருந்தில் இறங்கி தப்ப முயன்ற போது தூத்துக்குடியை சேர்ந்த காளீஸ்வரி என்ற பெண்ணை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் இலவச பேருந்துகளில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டி வருவதை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகையில் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நாகை அவரித்திடலில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்த இப்பேரணியில் பிளாஸ்டிக் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளையும் மஞ்சள் பையையும் கையில் ஏந்தியபடி கோஷமிட்டவாறு மாணவ மாணவிகள் சென்றனர். முன்னதாக இயந்திரத்தில் மஞ்சள் பைகளை எடுத்து குறித்து பொதுமக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கும் அங்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாகை வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற சுமார் 1,10,00,000 மதிப்பிலான கஞ்சா மற்றும் 3 சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாகை வழியாக இலங்கைக்கு காரில் கஞ்சா கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மேலப்பிடாக என்ற இடத்தில் 3 கார்கள் அடுத்தடுத்து வேகமாக வந்தது. சந்தேகமடைந்த போலீசார் காரை சோதனை செய்தனர். அப்போது காரில் ரகசிய அறைகள் அமைத்து கஞ்சா பொட்டலங்கள் அடுக்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் 3 கார்களையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த குழித்துறை பணிமனையில் தொழிலாளர்களின் அனைத்து கட்சிகள், தொழிற்சங்கங்களும் சேர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த குழித்துறை பணிமனையில் தொழிலாளர்களின் அனைத்து கட்சியின் தொழிற்சங்கங்களும் சேர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த எம்எல்ஏ தாரகை கத்பர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு தொழிலாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்தை இயக்க வலியுறுத்தினார். தேனி மாவட்டத்தில் அரசு பேருந்து பணிமனையில் கிளை மேலாளரை ஓட்டுநர் தாக்கியதால் சக ஓட்டுநர் மற்றும் ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து ஓட்டுநரை கும்பலாக தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள அரசு பேருந்து பணிமனையில் சீனிவாசன் என்பவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் மேலாளர் மணிவண்ணன் ஓட்டுநர் சீனிவாசனை தொடர்ந்து கொண்டு மீண்டும் பணிக்கு வருமாறு வலியுறுத்தியுள்ளார். அப்பொழுது தொலைபேசியில் சீனிவாசன் தான் மது அருந்தி இருப்பதாகவும் தன்னால் பேருந்து இயக்க முடியாத நிலையில் உள்ளதாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சீனிவாசன் மணிவண்ணனை தாக்கியுள்ளார். இதனையடுத்து 4 நபர்கள் ஒன்று சேர்ந்து கிளை மேலாளரை தாக்கிய சீனிவாசனை மொத்தமாக தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி உள்ளது. கோவையில் காட்டு யானைகள் முகாமிட்டு இருப்பதால் 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானையை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை ஆனந்தரை அடுத்த செம்மேடு கிராம பகுதிக்குள் இன்று அதிகாலை 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உலா வந்ததால் போல்வாம்பட்டி வனத்துறைகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். தற்போது அப்பகுதியில் முகாமிட்டு உள்ள காட்டு யானையின் ட்ரோன் கேமரா மூலம் வீடியோ எடுக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பெரியகுளத்தில் உள்ள தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் மத்திய அரசின் தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிட்டு புதிய திருத்த சட்டங்களை திரும்பப் பெற கோரி மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரியகுளம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் 30க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வாகை மரம் நடைபாதையில் முறிந்து விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அரை மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து அரசு மகளிர் கல்லூரி நுழைவாயில் முன்பாக நின்றிருந்த வாகை மரம் முறிந்து சாலையோரம் விழுந்த நிலையில் கல்லூரி மற்றும் பள்ளி முடிந்த மாணவர்கள் திரும்பும் நேரத்தில் இந்த மரம் விழுந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில் மாணவர் சங்க பேரவை பதவியேற்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில் மாணவர் சங்க பேரவை பதவியேற்பு விழா நடைபெற்றது. அதன்பின் 11 மணிக்கு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் கல்லூரியின் செயலர் முனைவர் அருட் சகோதரி ஷிபானா, முதல்வர் முனைவர் அருட் சகோதரி ஜெஸ்ஸி பெர்னாண்டோ, துணை முதல்வர் முனைவர் அருட் சகோதரி எழிலரசி, சுயநிதி பிரிவு இயக்குநர் அருட் சகோதரி ஜோஸ்பின் ஜெயராணி, தேர்வு கட்டுப்பாட்டு ஆணையர் முனைவர் அருட் சகோதரி ரீதா, மணியின் ஊழியர் சபையின் இல்லத்தலைவி அருட் சகோதரி தெரசா மற்றும்
மாணவர் சங்க பேரவைத் தலைவர் முனைவர் ஜெனட் ஆகியோர் தலைமை வகித்தனர். தூத்துக்குடி கோரம்பள்ளம் சித்தர் பீடத்தில் மகா பிரித்தியங்கரா தேவி காலபைரவர் குரு மகாலிங்கேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். தூத்துக்குடியில் அமாவாசையை முன்னிட்டு மகா பிரித்தியங்கரா தேவி அம்மனுக்கு 16 வகையான அபிஷேகமும் யாக பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் CA மாணவர்கள் மாநாடு 2024 நடைபெற்றது. கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் CA மாணவர்களுக்கான தேசிய மாநாடு கிருஷ்ணம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து CA படிக்கும் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். 2 நாட்கள் நடைபெறவுள்ள கருத்தரங்கில் முதல் நாளான இன்று தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் ஃபோர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். CA படிக்கிற பசங்க பொண்ணுங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் எப்படி அதிகமாக முயற்சி எடுத்து படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன்ஸ் அவங்க எந்த மாதிரி படிக்கணும் அப்படி, ஏன்னா காலேஜில் படிக்கிறது வேறு, CA படிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் மோட்டிவேட் எப்படி அவங்க எக்ஸாமினேஷன், இந்தியா உலகத்திலேயே மிகவும் டஃப்பான எக்ஸாம் CA எக்ஸாம் தான். அது இந்தியாவுடைய CA எக்ஸாம் ரொம்ப டஃப். அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். எப்படி நீங்கள் இப்போ ஒரு போட்டி போடணும், உலக அளவில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இந்தியா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் உலக அளவில் போட்டி போடணும்னா நல்லா மேலே பழக்க அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த மோட்டிவேஷன் செஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த GST பற்றியெல்லாம் நிறைய படிக்க சொல்லி போட்டிருக்கோம். இப்போ டெக்னாலஜி, இந்த ChatGPTன்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லா பக்கமுமே அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்குது, எல்லா பக்கமும் இப்போ இந்த ஒரு டெக்னாலஜி எனேபிள்டு எக்ஸசைஸ் தான் போயிட்டுருக்கு. டேக்ஸ் கட்டுறோன்னா டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி இது பண்ணணும், GSTக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், இதெல்லாமே யாருமே அங்கே பர்சனலாக போக முடியாது, எல்லாமே ஆன்லைன் தான் ஃபைல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ஸில் என்ன சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு கருத்தரங்கு போட்டு இந்த மாணவர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் இந்த CA இன்ஸ்டிடியூட். கோவை சரவணம்பட்டி KG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்லூரி துவக்க விழா நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டி KG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்லூரி துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் இந்த கல்லூரி வாழ்க்கை என்பது வாழ்வின் வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் என தெரிவித்தார். மேலும் மதிப்பெண்கள் மட்டுமே தம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லாது என கூறிய அவர், கல்லூரி காலத்தில் கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார். நிகழ்ச்சியில் அரவிந்த் ராஜேந்திரன், வித்யா உட்பட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அரசு மருத்துவமனை பெண் மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் சிவசக்தி நகரை சேர்ந்தவர் மணிமாலா. இவர் அரசு மருத்துவமனையில் தோல் நோய் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் மணிகண்டன் அப்பகுதியில் ஜவுளிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை வந்ததாகவும் கூறப்படுகிறது. மணிமாலாவை அவரது கணவர் மணிகண்டன் அதிகாலை அறையில் சென்று பார்த்தபோது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து சென்ற போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூர் அருகே பிறந்து 14 நாட்களேயான பெண் குழந்தையை பாறையில் வீசி தந்தையை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த ஒன்னக்குறுக்கி கிராமத்தை சேர்ந்தவர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாதையன் சின்னம்மா தம்பதி. இவர்களுக்கு 11 வயதில் சிவா என்கிற மகனும் 9 வயதில் மாதேவி என்கிற மகளும் உள்ள நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 3ஆவதாக பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் மாதையன் 14 நாட்களேயான பச்சிலம் குழந்தையை எடுத்துக்கொண்டு பாறை மீது வீசி சென்றுள்ளார். இதனையடுத்து குழந்தையை மீட்டு கிளமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கிளமங்கலம் போலீசார் பெற்ற பெண் குழந்தையை கொன்ற கொடூர தந்தையை கைது செய்துள்ளனர். தூத்துக்குடியில் தமிழகத்தில் போதை மற்றும் மதுவை ஒழிக்க வலியுறுத்தியும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் தமிழகத்தில் போதை மற்றும் மதுவை ஒழிக்க வலியுறுத்தியும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி ராஜாஜி பூங்காவில் ஆரம்பித்து தந்தி ஆபீஸ் பகுதியில் முடிவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஆண்டனி அலெக்சாண்டர், சுதாகர், ஜான், மீனாட்சி சுந்தர், கண்ணன் உட்பட
ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் இணைந்து மனித செய்கைகளை கொண்ட முதல் இந்திய செயற்கை நுண்ணறிவு ரோபோவை உருவாக்கி அசத்தியுள்ளனர். கோவையில் 1600 மணி நேர உழைப்பில் உருவாகியுள்ள இந்த 6 அடி உயர 40 கிலோ எடை கொண்ட ரோபோ 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. மனிதர்களைப் போலவே 26 விதமான செய்கைகளை செய்யும் திறன் கொண்ட இந்த ரோபோ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மனிதர்களுடன் உரையாடவும் செய்யும் என தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெற்பயிரில் ஆணை கொம்பன் நோய் மற்றும் இலை அழுகில் நோய் தாக்குதல் மருந்து தெளிக்கும் பணியில் விவசாயிகள் மும்முரம் காட்டியுள்ளனர். மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, சீர்காழி தாலுகா பகுதிகளில் சாகுபடி பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை முறையாக பெய்யாத நிலையில் பயிர்கள் செழிப்பின்றி பூச்சி தாக்குதல்கள் காணப்பட தொடங்கியுள்ளது. கடந்த ஒரு வாரமாக விட்டு மழை பெய்து வந்தாலும் அதிக அளவில் குறுவை நெற்பயிர்களில் ஆணை கொம்பன் தாக்குதல் காணப்படுகிறது. இந்நிலையில் ஏக்கருக்கு மருந்து செலவு மற்றும் ஆள் கூலியுடன் சேர்த்து 1500 ரூபாய் வரை கூடுதல் செலவு பிடிக்கிறது என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை OMR சாலை சம்மஞ்சேரியில் உள்ள சத்யபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் புதிதாக கடலோர மற்றும் கடல் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கூடம் அமைத்துள்ளனர். சென்னையில் கடலில் கிடைக்கும் மூலப்பொருட்களில் இருந்து மருந்து மற்றும் மருந்து தயாரிக்கும் மூலப்பொருட்கள் மீன்களில் கிடைக்கும் ஒமேகா 3 அதிகரிக்க ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள உள்ளனர். கடலில் எண்ணற்ற தேவைப்படும் பொருட்கள் உள்ளது. ஆனால் அதை நாம் இதுவரை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். ஆனால் ஆழ்கடலில் என்ன உள்ளது என்று ஆய்வு செய்யவில்லை என கூறினார். இன்னைக்கு வந்து இனாகுரேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கோஸ்டல் ரிசர்ச் லேப்னு சொல்லி இங்கே சத்யபாமாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் அண்ட் சத்யபாமா ஜாயிண்ட்லி இங்கே வந்து நாங்கள் ஒரு லேப் ரிசர்ச் லேப் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த லேபில் வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது வந்து எதுக்கு பயன்படும்னா வேரியஸ் ரிசர்ச் ஓஷன் எஸ்பெஷலி பயாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஓஷன் ரிலேட்டட் ரிசர்ச் வந்து இங்கே வந்து பண்ணலாம். பண்ணிவிட்டு மெயினாக வந்து இங்கே சயின்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி சர்வீசஸ் அந்த சயின்ஸ்லேருந்து எப்படி சர்வீசஸ் போகிறது, காமன் மேனுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இங்கே இந்த செட்டப் அமைச்சிருக்கு. ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் கிடையாது, இது வந்து நேஷ்னல் ஃபெசிலிட்டி. ஸோ யார் வேணாலும் இங்கே வந்து இந்த ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதில் வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து ஒரு டீப் ஓஷன் மிஷன் க்ரியேட் பண்ணோம். அது வந்து எப்படின்னா ஓஷனை வந்து எப்படி ஹார்னஸ் பண்ணுறது, ஓஷன்லேருந்து எப்படி சஸ்டைனபிளாக ரிசோர்ஸ் இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் புது ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். அந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த ஒன் ஆஃப் தி இது வந்து மெரைன் பயோடெக்னாலஜி ஆர் ப்ளூ பயோடெக்னாலஜி, அதில் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து இது வந்து நேஷ்னல் அதில் ஒரு வெர்டிக்கல் வந்து ஒரு நேஷ்னல் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இதில் ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்டு இது ஆறாவது மாடல் வெர்டிக்கலில் வந்து இந்த ப்ளூ பயோடெக்னாலஜி, ஓஷன் பயாலஜி சம்மந்தப்பட்ட இந்த எக்கோசிஸ்டத்தவே நம்ம கூட்டணும். அதாவது ரிசர்ச் எக்கோசிஸ்டத்தை இதில் வந்து எப்படி ஃபுட்டு கிடைக்கும் ஓஷனில், அப்புறம் அந்த ஃபுட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சஸ்டைனபிளாக எப்படி யூஸ்பிளைஸ் பண்ணுறது, மேங்க்ரோவ் எப்படி வளர்க்குறது, அது மாதிரி சீவீடு வளர்க்குறதுக்கு என்னென்ன இது பண்ணணும், அப்புறம் ஃபிஷ்ஷில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது மைக்ரோபிளாஸ்டிக் அந்த மாதிரி வேரியஸ் இது வந்து எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ இதை வந்து நேஷ்னல் எல்லா நாட் ஓன்லி தமிழ்நாடு அஸ் வெல் அஸ் இந்த யூனிவர்சிட்டி ஹியர், என்டையர் இந்தியா people can come over here and do research, then they can produce many scientific results and services. கோவையில் சைபர் குற்றங்கள் குறித்து விசாரணை செய்து விரைவில் குற்றவாளிகளை கைது செய்யப்படுபவர்கள் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். கோவையில் காவலர்களுக்கான விரிவான மருத்துவ முகாம் அவிநாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. முகாமில் ஆயுர்வேதம், உடற்பியல், பிசியோதெரப்பி, பெண்கள் தொடர்பான மருத்துவம், நுரையீரல் பரிசோதனை, பல் மற்றும் கண் பரிசோதனை என விரிவான மருத்துவ முகாமாக நடைபெற்றது. கோவை மாநகர காவல்துறையில் காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பங்களினுடைய நலனுக்காக பல்வேறு மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். கடந்த மாதமும் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இன்று கோவை மாநகர காவலர்களுக்கு மற்றும் குடும்பங்களுக்கு
சொர்க்கா ஃபவுண்டேஷனுடைய உதவியுடன் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது. இன்று முழு பிளட் டெஸ்ட் அதில் ஆரம்பித்து பல்மோனாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, எண்டோக்ரைனாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், கைனகாலஜிஸ்ட், இது மாதிரி எல்லா விதமான டெஸ்ட்களும் பண்ணுறாங்க. இது தொடர்ந்து நம்ம மாதம் ஒரு முறை இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை ஆரம்ப காலத்திலே கண்டறிந்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்துடன் வாழ்வதோடு காவல் பணியை, மக்கள் பணியை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு இது உதவியாக இருக்கும். ஆக இந்த மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகின்றன. சூலூர் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் புதிய IAS அகாடமி திறப்பு விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் பத்மாவதி IAS அகாடமி என்ற பெயரில் புதிய பயிற்சி நிறுவனம் வெளியென்று துவக்கப்பட்டது. இந்நிலையில் அரசு சேவைகளில் சேர விரும்பும் மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் இங்கு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல்களை பெறலாம் என தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டை பற்றின இன்ட்ராக்ஷன் அண்ட் கவர்மெண்ட்டை பற்றின அவேர்னஸ், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இதை வந்து நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமு கீழே இது பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது 3 இயர்ஸ் முடிச்சோன்னதையும் ஸோ இதிலிருந்து நாங்கள் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அவங்க 3 இயர்ஸ் இந்த ப்ரோக்ராமில் அவங்க அண்டர்கோ பண்ணி ஒவ்வொரு வருஷமாக அவங்க வேறு இனிஷியேட்டிவ்ஸ், வேறு லெக்சர்ஸை கேட்கும்போது அவங்களுக்கு உண்மையாகவே அதில் ஆசை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஃபைனல் இயரில் அதில் யார் அவங்களுக்கு வந்து உண்மையாகவே சர்வீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு IAS அகாடமியில் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மித்தவங்க பே பண்ணியும் வந்து படிக்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் விஷன் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் we are very happy that it is ably headed by Dr. Kalpana ma'am, and இன்னைக்கு inaugural வச்சிருக்கிறோம். So I'm very thankful that CIA chairman Mr. Radhakrishnan is here to inaugurate both these programs. And இனி வரும் காலங்களில் எங்களோட ஃபோக்கஸ் வந்து IAS அண்ட் கவர்மெண்ட், அதர் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸை தயார்படுத்தலாங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கும் இந்த கவர்மெண்ட்டு கூட இன்டராக்ட் பண்ணுற ஸ்கில் செட்ஸ் ரொம்ப தேவைப்படுது. ஐம் ஷுர் யூ வில் ஆல்சோ அக்ரி வித் திஸ். ஸோ இப்போ நாங்கள் சேர்மன், நானெல்லாம் CIIயில் ரொம்ப நாளாக நாங்கள் மெம்பராக இருக்கிறோம். ஸோ நிறையா இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஸோ கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், கவர்மெண்ட் சப்சிடிஸ் நிறையா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அதை எப்படி நம்ம கவர்மெண்ட்டு கூட போய் இன்டராக்ட் பண்ணி ஸோ எப்படி அதை என்கேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேப்பாக இருக்குது. ஸோ இது வந்து IAS ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல், இதில் IAS இல்லாமல் இல்லை Group 4 எக்ஸாம்ஸ் இது இல்லாமல் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. சென்னை சார்படி தியாகராயர் அரங்கத்தில் பாலகிருஷ்ணன் அறக்கட்டளை சார்பில் பாரத் ரா கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னையில் பாலகிருஷ்ணா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தில் தனிப்பட்ட குழு ஒன்றை அமைக்கப்பட்டு யார் தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். ஒற்றை பெற்றோருடன் இருக்கும் குழந்தைகள் கண்டறிந்து அவர்களுக்கு கல்விக்கு தேவையானது வழங்கப்பட்டு வருகிறது என்றும், இது 3 மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் மற்றும் மக்களின் நலனுக்காக ஃபார் த பீப்புள் என்னும் அமைப்பை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் தொடர்பாக விழிப்புணர்வு கையேடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இந்த திட்டத்தின் தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு கையேடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் KM சரையு மற்றும் மாவட்ட சமூக நல அலுவலர் சக்தி சுபாஷினி மற்றும் மக்கள் செய்தி தொடர்பு அலுவலர் ஜெகவீர பாண்டியன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்கம் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம் மற்றும் சாட்சிய சட்டத்தின் பெயர்களை முழுவதுமாக
இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் கொண்டு வந்துள்ள சட்டங்களை அமல்படுத்தியதை கண்டித்து நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக சட்ட திருத்தம் நடத்த கோரியும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி கடையம் பெரம்பத்து ஊராட்சியில் 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே சுமார் 40 நிமிடங்கள் வரை தண்ணீர் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். தென்காசியில் தண்ணீர் தட்டுப்பாட்டால் அவதிப்பட்டு வந்த மக்கள் இந்த பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்கள் மற்றும் தங்களது வீடுகளில் உள்ள குழந்தைகளுடன் பங்கேற்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது வந்து கடையம் பெரும்பத்து வெக்கால்பட்டி ஊர் இங்கே தண்ணி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. 10 நாளைக்கு ஒரு ஆட்டை தான் தண்ணி வருது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு உள்ள லல்லிவில் அடைக்க போகிறோம் அப்படின்ட்டு கோர்ட் உத்தரவுன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஒரு 15 பேர் வந்திருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தண்ணி வர்றது ஒரு 4 வருஷம் ஆகுது. அந்த கிணத்தை வெட்டி உங்களுக்கு சரி பண்ணி தண்ணி 2 நாளைக்கு ஒரு ஆட்டை தந்துருதோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தள்ளிக்கிட்டே போயிட்டாங்க. 4 வருஷமாக தள்ளிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த கிணத்து வேலை பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. இப்போ காட்டுக்குள்ள அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் பாதி வேலையே முடியலை. அந்த லைன் கரண்ட் பிரச்சனையினால எங்களுக்கு இன்னும் கொடுக்க முடியலை அப்படின்னு போய் வர சொல்லிட்டு இருக்காங்க. அந்த திருப்பீஸ் லைன் எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டு ஒரு டிரான்ஸ்பார் எல்லாம் அதுக்கு அமைச்சு தந்து எங்களுக்கு அந்த தண்ணியை சரியாக 2 நாளைக்கு 1 மணி நேரம் கொடுத்த மாதிரி ரெடி பண்ணி தந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு வீட்டுக்கு எத்தனை நாள் இருக்குங்கிறத பார்க்க வரட்டு. எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. அடுத்து இந்த ரோடு ஃபுல்லாக ஆவமாக கிடக்குது. இதை யாருமே சரி பண்ண வர மாட்டேங்காங்க. இதை இந்த பிரச்சனையை கொண்டு வர மாட்டேங்காங்க. அதையும் எங்களுக்கு சரி பண்ணி தரணும். இந்த கேஸ் போட்டது 2014-15 போட்டிருக்காங்க. இதுக்கு தீர்ப்பு 2022 வந்திருக்கு. 2022 வந்த தீர்ப்பை இப்போ ஒரு 4 நாளைக்குள்ள இது இன்னைக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த கடைசியாக இந்த சனிக்கிழமை 7ஆம் தேதியை கணக்கு வச்சு இதை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஒரு நாளையில மக்கள்கிட்ட எல்லாவங்க நாங்கள் பஞ்சாயத்து தலைவர் நம்பருவே என்ன பதில் சொல்லுவோம்? எங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியலை. அதனால இந்த லல்லி தண்ணி அடைக்கிறதுக்குன்னு வாரவங்க எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு ஆட்டை தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் எங்க லல்லிவளை பற்றி அவங்க பேசலாம். கிருஷ்ணகிரியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் தொடர்பாக விழிப்புணர்வு கையேடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இந்த திட்டத்தின் தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு கையேடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் KM சரையு வழங்கினார். இதில் மாவட்ட சமூக நல அலுவலர் சக்தி சுபாஷினி மற்றும் மக்கள் செய்தி தொடர்பு அலுவலர் ஜெகவீர பாண்டியன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்ட SP மணிவண்ணன் தலைமையில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைவு முகாம் நடைபெற்றது. குடியாத்தத்தில் இணையவழி குற்றப்பிரிவு ATSP கோட்டீஸ்வரன் தலைமையிலும் குறைதீர்வு முகாம் நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனுக்களை அளித்தனர். முதல்வரின் தனிப்பிரிவுக்கு அளிக்கப்பட்ட மனுக்கள், மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்ட மனுக்கள், SP-யிடம் வழங்கிய மனுக்களுக்கும் இன்றைய தினம் தீர்வுகள் வழங்கப்பட முயற்சிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அரியலூரில் மின்சார வாரியத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள கள்ளாத்தூர் அண்ணா நகர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் நெசவு தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் குறைந்த மின்னழுத்தம் உள்ள மின்மாற்றியை அடிக்கடி மின்வாரியத்தினர் பழுது நீக்கி சீர் செய்து வந்தனர். இருப்பினும் பழுதடைந்த மின்மாற்றியால் பயன் இல்லாத சூழல் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் மின்சார வாரியத்தை கண்டித்து ஜெயங்கொண்டம் விருதாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரத்தில் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் அடிப்படை தன்னிறைவு முகாம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூஷனல் அரசு துவக்கப்பள்ளியில் நடைபெற்றது. தாம்பரத்தின் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பித்தனர். மேலும் பயனாளிகளுக்கு ஆதார் சம்பந்தமான திருத்தங்கள் மற்றும் புதிய பதிவு தபால் துறை மூலமாக மேற்கொள்ளப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் விழா மனிதம் போற்றும் மகத்தான விழா என்கிற தலைப்பில் நடைபெற்றது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் மனிதம் போற்றும் மகத்தான விழா என்கிற தலைப்பில் நடைபெற்றது. விழாவில் கேக் வெட்டி சுமார் 62 பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் விளகம் மக்கள் நலம் வேண்டி இறைப்பணியாளர்கள் சார்பில் பண்டரை பஜனை எனும் பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது.
வந்தவாசி வட்டம் கீழ்செம்மேடு கிராமத்தில் அருள்பாளிக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பெருமாள் என்கிற வெண்ணெய் வண்டக்கண்ணன் ஆலயத்தில் மழை வேண்டி உலக மக்கள் நலம் வேண்டி இந்து இறைப்பணி மன்றம் இறைப்பணியாளர்கள் சார்பில் பண்டரி பஜனை எனும் பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே திடீரென சாலையில் பழுதாகி நின்ற வாகனத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருப்பூர் பெருமாநல்லூர் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த சரக்கு வாகனம் ஒன்று திடீரென பழுதாகி சாலையிலேயே நின்றுவிட்ட காரணத்தால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் ரோந்து வந்த திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல் உதவி ஆணையாளர் சுப்பையா, உதவி ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் ஓட்டுநருக்கு உதவி செய்யும் வகையில் பொதுமக்களுடன் இணைந்து சரக்கு வாகனத்தை தள்ளி ஸ்டார்ட் செய்ய உதவினர். போலீசாரின் இச்செயல் பொதுமக்களிடையே பாராட்டினை பெற்றது. கோவை நீட் தேர்வால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் சேர்க்கை குறைந்துள்ளதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் வே. ஈஸ்வரன் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். கோவையில் நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். நீட் தேர்வு வந்த பிறகு சிபிஎஸ்இ மாணவர்கள் நீட் தேர்வில் அதிகளவில் தேர்ச்சி பெற்று வருவதனால் அரசு பள்ளி மாணவர்களால் மருத்துவ படிப்பு படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மத்திய அரசு மாணவர்களின் நலனை கருதி தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை அவரது வீட்டருகே 8 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை அவரது வீட்டருகே 8 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மேலும் கொலை நடந்த 5 மணி நேரத்தில் 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஜோலார்பேட்டை ஒன்றியம் சின்னமோட்டூர் ஊராட்சியில் பால்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் சின்னமோட்டூர் ஊராட்சியில் பால்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையின் வாயிலாக நடத்தப்பட்ட சிறப்பு முகாம் மற்றும் கால்நடைகளுக்கான மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் க. தர்பகராஜ் அவர்கள் துவக்கி வைத்து உரையாற்றினார். இதில் பாலகிருஷ்ணன், இளங்கோவன், நேசகுமார், மறுமுரளி, சந்தானம், ராஜன், ரூபினி, பாலா மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளனர். கோவையில் கே.சி. பழனிசாமி பேட்டியளித்துள்ளார். அப்பொழுது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி யாரையும் கட்சியில் இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு கட்சி அவரது அப்பா வீட்டு சொத்து அல்ல, அதிமுக தொண்டர்களின் சொத்து என கே.சி. பழனிசாமி பேசினார். இந்நிலையில் வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. வாலாஜாபேட்டை நகரத்தில் வன்னியர்கள் வம்சம் சார்பில் 18ஆம் போர் நிகழ்வையொட்டி பொதுமக்களுக்கு மாபெரும் அறுசுவை அன்னதானம் வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே மிகவும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவில் 136ஆம் ஆண்டு மகாபாரத அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் வன்னியர் வம்சம் சார்பாக கோவில் கருவறையில் உள்ள திரௌபதியம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், குங்குமம், தேன், கதம்பொடி, அரிசிப்பொடி, பிழவகைகள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.